வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம சவுண்ட் என்ற வார்த்தையை எடுத்துக்க போறோம். சவுண்ட் என்ற வார்த்தையை எப்படி வேர்பா யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். கூடவே சவுண்ட் என்ற வார்த்தையை எப்படி அட்ஜெக்டிவா யூஸ் பண்றதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த சவுண்ட் அப்படின்ற இந்த வார்த்தை லுக் மாதிரி, சீம் மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லுக் அப்படிங்கிறப்போ ஷீ லுக்ஸ் லைக் ஹர் மதர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். அப்படியே உங்க அம்மா மாதிரி இருக்கா, பாக்குறதுக்கு ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து லுக் லைக் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாக்குறதுக்கு இல்லாம நடந்த விஷயங்களை கவனிச்ச வரைக்கும் நமக்கு என்ன தோணுது அதை சொல்றதுக்கு நம்ம சீம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஷி சீம்ஸ் டு பி அப்செட், ஷி சீம்ஸ் டு பி ஹாப்பி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். சந்தோஷமா இருக்க மாதிரி தான் இருக்கு, அவ வந்து மகிழ்ச்சியா இருக்க மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இப்போ சவுண்ட்ன்ற வார்த்தையும் இதே மாதிரிதான் யூஸ் பண்ண போறோம். எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க பேசுறத வச்சு, நம்ம கேட்டதை வச்சு நமக்கு என்ன தோணுது அதை சொல்றதுக்கு தான் நாம இந்த சவுண்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி சவுண்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றப்போ கூட வந்து ஒரு அட்ஜெக்டிவை நம்ம சேர்த்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க பேசுறத வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா, ஏன் ஒரு மாதிரி பேசுற, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க, ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? யூ சவுண்ட் டல், யூ சவுண்ட் அப்செட், வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணியா, என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், பட் அவன் பிஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ போன்ல வந்து நம்ம பார்க்கல, சோ அதனால லுக் லைக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சோ கேட்ட விஷயங்களை வச்சு, அவன் பேசின விதத்தை வச்சுதான் அவன் பிஸியா இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் இல்லையா? சோ ஐ கால்ட் ஹிம் பட் ஹி சவுண்டட் பிஸி, ஏதோ பிஸியா இருக்க மாதிரி தான் அவன் பேசினான் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கால்ட் ஹிம் பட் ஹி சவுண்டட் பிஸி. அதே மாதிரி பேசுறத வச்சு சொல்றப்பதான் நம்ம சவுண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். அவங்க பேசுறது பார்த்தா ஏதோ கொஞ்சம் கவலையா இருக்க மாதிரி இருக்காங்கல்ல அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஷி சவுண்ட்ஸ் a bit worried. இது வந்து ஆல்மோஸ்ட் she seems to be a little worried. அதே மாதிரிதான் நம்ம she sounds a bit worried அப்படின்னு நம்ம சொல்றோம். நாளைக்கு உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, நான் இப்படி பண்ண போறேன், நாளைக்கு அப்படி பண்ண போறேன், இங்க போறேன், இதை செய்ய போறேன் அப்படி எல்லாம் கேட்டே ரொம்ப ஜாலியா இருக்கும் போல இருக்கே அப்படி சொல்லுவோம் இல்லையா? இட் சவுண்ட்ஸ் ஃபன், ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கும் போல இருக்கேன், ஃபன்னா இருக்கும் போல இருக்கேன், இட் சவுண்ட்ஸ் ஃபன். அதை வந்து அவங்க சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம். அடுத்தவங்க அதை சொல்றதை வச்சு நம்ம வந்து இது ரொம்ப ஜாலியா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்றதுனால இட் சவுண்ட்ஸ் ஃபன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல ஃபன் வந்து அட்ஜெக்டிவா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபன்ன்றத நவுனை கூட யூஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இட் சவுண்ட்ஸ் லைக் ஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டுமே கரெக்ட் தான். சோ இது வந்து எல்லா விதமான எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் கூடயும் நம்ம இதை மாதிரி சொல்லலாம். ஒருத்தவங்க பேசுறத வச்சு நீங்க ரொம்ப கோமா இருக்க மாதிரி இருக்கே, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கே, ஏதாவது பொறாமையா பேசுற மாதிரி இருக்கு, ரொம்ப நர்வஸா பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு யூ சவுண்ட் ஆங்கிரி, யூ சவுண்ட் ஹாப்பி, யூ சவுண்ட் ஜெலஸ், யூ சவுண்ட் நர்வஸ், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி வேற யாராவது அவன் பேசுறத வச்சு அவன் வந்து ரொம்ப ஜெலஸா பேசுற மாதிரி இருக்கு, ஹி சவுண்ட்ஸ் ஜெலஸ். இதே பாஸ்ட் டென்ஸ்ல அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா ஹி சவுண்டட் ஜெலஸ், ஹி சவுண்டட் நர்வஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். அவன் பேசுறத பார்த்தா அவனும் பயப்படுற மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். he doesn't sound scared. இது வந்து ஆல்மோஸ்ட் he doesn't seem to be scared, he doesn't seem to be afraid. இதே மாதிரிதான் நாம இங்க இந்த இடத்துல பேசுறத வச்சு சொல்றோம். he doesn't sound scared, he doesn't sound afraid. இப்ப அதே மாதிரி பேசுறத வச்சு அவனு ஹாப்பியா இருக்க மாதிரி இல்ல, she doesn't sound happy. இது ஆல்மோஸ்ட் she doesn't seem to be happy. அதே மாதிரி அர்த்தத்துலதான் நம்ம இது மாதிரி சொல்றோம். இப்போ சவுண்ட் லைக், பெரும்பாலும் சவுண்ட் லைக்க யூஸ் பண்றப்போ பக்கத்துல நவுன் தான் வரணும். அதுதான் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஒருத்தவங்க பேசுறத கேட்கிறப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதே ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா கிராமட்டிக்கலி இதான் கரெக்ட்னா கூட சவுண்ட் லைக்க ஒரு இடியமா யூஸ் பண்ணி பக்கத்துல ஒரு கிளாஸையும் கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. இது ஸ்போக்கன்ல மட்டும்தான் அலோடு. இது வந்து நம்ம ரிட்டர்ன்ல இப்படி யூஸ் பண்றது இல்ல. ரிட்டர்னுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல லைக் எடுத்துட்டு அசீஃபை யூஸ் பண்ணுவோம். சவுண்ட் அசீஃப் அப்படின்னு போட்டுட்டு தான் நம்ம கிளாஸை கனெக்ட் பண்ணணும். பட் பேசுறப்போ அசீஃப் வந்து அவ்வளோ ஈஸியா இருக்காது, வாயில பேசுறதுக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்காதுன்றதுனால நம்ம சவுண்ட் லைக் அப்படின்னே வச்சுட்டு நம்ம ஒரு கிளாஸை சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இது ஸ்போக்கனுக்கு ஓகே தான். ஸோ நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, ஏதோ இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது இல்ல, அம்மா சொல்லுவாங்க, என்ன இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, மழை வருதா பாரு, துணி காய போட்டிருக்கேன், வடங்காய போட்டிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம இட்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வச்சு சொல்றோம் பாத்துக்கோங்க. ஏதோ இடி இடிக்கிற மாதிரி இருக்குல்ல, இட் சவுண்ட்ஸ் லைக் தண்டர். இப்போ அதே மாதிரி நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, யாரோ பேச சத்தம் கேக்குது, ஏன்னா என் ஃப்ரெண்ட் வாணி குரல் மாதிரி கேக்குதே, இட் சவுண்ட்ஸ் லைக் மை ஃப்ரெண்ட் வாணி. இல்ல அப்பா சத்தம் மாதிரி கேக்குது, அப்பா வந்துட்டாங்களா, இட் சவுண்ட்ஸ் லைக் டேட் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஒரு நவுனை யூஸ் பண்ணிருக்கோம், கவனிச்சுக்கோங்க.
இப்போ அடுத்த எக்ஸாம்பிள நம்ம வந்து ஒரு கிளாஸே கனெக்ட் பண்ண போறோம். இது வந்து இன்ஃபார்மல். இப்போ நீங்க டிவி பார்த்துட்டே இருக்கீங்க. திடீர்னு என்ன ஏதோ யாரோ கதை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது இல்ல? இட் சவுண்ட்ஸ் லைக் சம்படி இஸ் நாக்கிங் ஆன் த டோர். இட் சவுண்ட்ஸ் லைக் சம்படி இஸ் நாக்கிங் ஆன் த டோர். இப்ப இதே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல கூட சொல்லலாம். என்ன என்னமோ என்னாச்சு என்ன கேட்டீங்கன்னா இல்ல யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா இட் சவுண்டட் லைக் சம்படி இஸ் நாக்கிங் ஆன் த டோர் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்னா ஒரு சவுண்ட் வந்து இன்னொரு சவுண்ட் மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே பாத்தீங்களான்னா நம்ம வந்து திடீர்னு பேசுறதை நிறுத்திட்டு ஏதோ ஒரு சத்தத்தை அப்படி கூர்ந்து கேட்போம் நம்ம. என்ன என்ன கேக்குறீங்க அப்படிங்கிட்ட இல்ல அந்த பூனைக்குட்டி கத்துறது அப்படியே குழந்தை சத்தம் மாதிரியே கேட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதோ ஒரு குழந்தையோட சத்தம் மாதிரியே இருக்கும் சின்ன பூனை கத்துறது. சோ அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றோம். பூனைக்குட்டியை தான் இந்த இடத்துல கிட்டன்னு சொல்றோம். இந்த கிட்டன் சவுண்ட்ஸ் லைக் அ பேபி. அதே மாதிரி ஒரு சிலர் பேசுறது நீ பேசுறது அப்படியே என்னோட ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு அவர் பேசுற மாதிரியே இருக்கு அதே மாதிரி நீ பேசுற அப்படின்னு சொல்லுவோம். So you sound like someone who used to work with me. You sound like someone who used to work with me. அது ஏன் used to அதெல்லாம் வேண்டாம். முன்னாடி ஒருத்தர் என் கூட ஒர்க் பண்ணாரு அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா you sound like someone who worked with me அப்படி கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஏதோ பெருசா சத்தம் கேட்டுச்சு ஏதோ வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னு எல்லாம் வெளியில ஓடியாந்து பார்ப்போம் இல்லையா? இட் சவுண்டட் லைக் a huge explosion. It sounded like a huge explosion. ஏதாவது ரோட்ல ஏதாவது லாரி போய் அது பெருசா டயர் வெடிச்சிச்சுன்னா கூட ஏதோ பெருசா வெடிச்ச மாதிரி கேக்குதேன்னு எல்லாம் ஓடி வந்து பார்ப்போம் இல்லையா? இட் சவுண்டட் லைக் a huge explosion. இப்போ நாம இதே சவுண்ட அட்ஜெக்டிவா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி அட்ஜெக்டிவா யூஸ் பண்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒண்ணு எதை பத்தி நம்ம பேசுறோமோ அந்த பொருளோ இல்ல ஒரு பாடி பார்ட்டோ எதவா வேணா இருக்கலாம். அது நல்ல நிலையில ஆரோக்கியமா இருக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து சவுண்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ ஒருத்தவங்களுடைய மனநிலை மைண்ட் அதை வந்து சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொன்னா நல்ல மனநிலையில இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறப்ப அவர் நல்ல மனநிலையுடன் இருந்தார் அப்படின்னு சொல்ல போறோம். பெரும்பாலும் இந்த மாதிரி சவுண்ட் மைண்டை நம்ம வந்து பி ஆஃப் சவுண்ட் மைண்ட் இந்த மாதிரி ஃப்ரேஸா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அவர் நல்ல மனநிலையுடன் இருக்கிறார் அப்படின்னா ஹீ இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறப்ப அவர் நல்ல மனநிலையில் இருந்தார் அப்படின்னு சொல்றதுனால he was of sound mind when he signed the agreement. He was of sound mind when he signed the agreement. இப்ப அதே மாதிரி ஒரு கட்டடம் இருக்கு அந்த கட்டடத்தை செக் பண்றாங்க. இது ஒரு பழைய கட்டிடம் நல்லா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா ஆமா இந்த பில்டிங் வந்து நல்ல கட்டமைப்பு ரீதியா கட்டுமான ரீதியா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. This building is structurally sound. This building is structurally sound. அப்படின்னா ஸ்ட்ராங்ன்ற அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இங்க இருக்கிற இன்சூரன்ஸ் இங்க இன்சூரன்ஸ் போடலாமா இதை நம்ம இங்க வாங்கலாமா அந்த மாதிரி கேட்டா அதாவது நிதி ரீதியா நல்ல நிலைமையில இருக்கு ஃபினான்ஷியலி சவுண்ட். திஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் ஃபினான்ஷியலி சவுண்ட். இல்ல யாராவது ஒரு நபரை கூட சொல்லலாம் ஹீ இஸ் ஃபினான்ஷியலி சவுண்ட் அப்படின்னா நல்ல நிதி ரீதியா நல்ல நிலைமையில இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கு. அதே மாதிரி நல்ல அட்வைஸ் அதை கூட நம்ம சவுண்ட் அட்வைஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காரு இந்த ஃபீல்டு ரிலேட்டடா உனக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா அவர் நல்ல அட்வைஸா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றது he is an expert and he can give you sound advice. எது ரிலேட்டடா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து எஜுகேஷன் ஃபீல்ட்ல ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னா he can give you sound advice on education. இல்ல ஒருத்தவங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டயட்ல உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா she can give you sound advice on diet. இல்லைன்னா she can give you sound advice on finance matters. she can give you sound advice on investments. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் அதையும் நம்ம சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லுவோம். ஐ ஹேட் அ சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னா நான் நல்லா டீப்பா தூங்குனேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போறது சவுண்ட் அலைக். சவுண்ட் அலைக்குன்னா கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு அதுதான் நம்ம வந்து சவுண்ட் அலைக்குன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் மியூசிக்ல இப்போ வந்து ரெண்டு பாட்டு ஒரே மாதிரி இருக்கு காப்பி கேட்ஸ்ன்னு சொல்லி நிறைய யூடியூப்ல சாங்ஸ்ல வரும். இந்த சாங் அதே மாதிரி அந்த சாங் மாதிரியே இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம சவுண்ட் அலைக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். தீஸ் டூ சாங்ஸ் ஆர் சவுண்ட் அலைக். அதே மாதிரி ஏதாவது பேர்கள் ரெண்டு பேர் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்ப வீணா ரீனா அப்படின்னா நம்ம நீ என்ன பேரை சொன்ன நான் சரியா கேட்கல நீ வீணா சொன்னியா ரீனா சொன்னியா ரெண்டும் ஒரே மாதிரி கால விழுது அப்படி சொல்றதுக்கு the names are sound alike அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல மெடிசின்ஸ்ல அதாவது சில டேப்லெட்ஸோட பேரு மெடிசின்ஸோட பேர் ஒரே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கும் அதோட பேர்களும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு
லுக் அலைக் சவுண்ட் அலைக் மெடிசன்ஸ்னே ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரியே சொல்லுவாங்க லாசா அப்படின்ட்டு, லுக் அலைக் சவுண்ட் அலைக் மெடிசன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ சவுண்ட் அலைக்ன்றது கேட்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நாம சவுண்ட் என்ற வார்த்தையை எப்படி verb-ஆ யூஸ் பண்ணலாம், எப்படி adjective-ஆ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.